சவுதி அரேபியாவின் ஏற்பாட்டில் இலங்கையில் இரண்டாவது தடவையாக இடம்பெற்ற மாபெரும் அல் குர்ஆன் மனனப் போட்டியில் முதலாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்ட விழிப்புலனற்ற ஆஃபிலாக்கள் இருவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வருகை தந்த இஸ்லாமிய விவகாரங்கள் தௌவா மற்றும் வழிகாட்டல் அமைச்சரின் பிரதிநிதியும் அமைச்சின் துணைச் செயலாளருமான மாண்புமிகு சவுத் அல் உலைஃபி அல் காமிதி அவர்களிடம் தங்களுக்கு சவுதி அரேபிய மன்னரை விசேட விருந்தினராக உம்ரா செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டார்கள். أشكر الله أولا وأشكركم لهذه الحفاوة وأشكر لمملكة العربية السعودية وللسفارة أيضا أشكر للسفارة أيضا نريد أن نعتمر إن شاء الله. இதற்கு இணங்க இன்று சவுதி அரேபிய தூதுவராலயம் விழிப்புலனற்ற இரு மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் அழைத்து உங்களுக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் சவுதி அரேபிய மன்னரின் விசேட விருந்தினராக உம்ரா செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக சவுதி அரேபிய அரசாங்கத்தின் இஸ்லாமிய விவகார அமைச்சர் கலாநிதி அப்துல் லத்தீப் ஆல் ஷேக் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக அங்கு வருகை தந்த அமைச்சரின் பிரதிநிதிகள் இன்று இலங்கை சவுதி அரேபிய தூதுவராலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வாக்குறுதி அளித்தனர். تعلمون لماذا أتينا بكم هنا لوفتكم على حساب المملكة لأداء المناسك. இதேவேளை நேற்று முன்தினம் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் ஹமுத் அல் கஹதானி அவர்களின் தலைமையில் இலங்கையில் இரண்டாவது தடவையாக இடம்பெற்ற மாபெரும் அல் குர்ஆன் மனனப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவை சவுதி அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் சவுதி அரேபிய தூதரகமும் முஸ்லிம் கலாச்சார அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கையின் ஹாஃபில் காஃபிலாக்களை பல சுற்று தெரிவில் தெரிவு செய்து இறுதியாக ஆண் பெண் வெற்றியாளர்கள் 24 பேர் தெரிவு செய்யப்பட்டு சுமார் 1,60,00,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் முதலாம் இடத்தை பெற்ற அட்டுல்கமவைச் சேர்ந்த விழிப்புலனற்ற ஆதிகா என்ற ஹாஃபிலாவும் மூன்றாம் இடத்தை பெற்ற மாளிகாவத்தைச் சேர்ந்த விழிப்புலனற்ற அமானா என்ற ஹாஃபிலாவுமே இந்த கோரிக்கையை விடுத்திருந்தனர். இன்று இலங்கை சவுதி அரேபிய தூதுவராலயத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சவுதி அரேபியாவிற்கான இலங்கை தூதுவர் ஹாலித் ஹமுத் அல் கஹதானி இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் வழிகாட்டல் அமைச்சரின் பிரதிநிதி மாண்புமிகு சவுத் அல் உலைபி அல் காமிதி குர்ஆன் மனனப் போட்டியில் வெற்றி பெற்ற இவ்விரு விழிப்புணர்வற்ற மாணவிகளின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.